சில ட்ரேடர்ஸ் மட்டும் எப்படி கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்றாங்க, ஆனா மத்தவங்க ஏன் ரொம்ப தடுமாறுறாங்கன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. சத்யநாராயணனோட அனுபவங்களை வச்சு டே ட்ரேடிங்ல எப்படி லாபத்தை நிலையா தக்க வைக்கிறதுங்கிற அந்த பெரிய சவாலுக்கான தீர்வுகளை தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த ஃபீலிங் நம்மள பல பேருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஒரு நாள் லாபம் பார்த்து சந்தோஷமா இருப்போம், அடுத்த நாளே நஷ்டம் வந்துடுமேன்னு ஒரு பயம். இந்த ஒரு மாதிரி மேலையும் கீழையும் போற அந்த சுழற்சி தான் பல பேரை ட்ரேடிங்கே வேணான்னு நினைக்க வைக்குது. ஆனா இந்த சுழற்சியை உடைக்க ஒரு வழி இருக்குன்னு சொன்னா வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இல்லையா? இதுக்கு பதில் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ சுலபம் கிடையாது. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, ட்ரேடிங்கிற விளையாட்டுல 80% நம்ம மனசு சம்பந்தப்பட்டது, வெறும் 20% தான் ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் இன்னைக்கு நாம வெறும் டெக்னிக்கல்ஸ் பத்தி மட்டும் பேச போறதில்ல. அதுக்கு பதிலா நம்மளோட மைண்ட் செட், நாம எப்படி முடிவெடுக்கிறோம், இது ரெண்டுலயும் கவனம் செலுத்த போறோம். நாம நிலையான லாபம் சம்பாதிக்க முடியாம போறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு பெரிய தப்பு இதுதான். அதாவது பதிலளிக்கிறதுக்கும் எதிர்வினையாற்றுவதற்கும் உள்ள வித்தியாசம். எதிர்வினையாற்றுவதுன்னா ஒரு பில்டிங்ல ஃபயர் அலாரம் அடிச்சதும் யோசிக்காம வெளியே ஓடுற மாதிரி. ஆனா பதிலளிக்கிறதுங்கிறது அலாரம் சத்தத்தை கேட்டு என்ன நடக்குதுன்னு சுத்தி பார்த்து அப்புறமா பாதுகாப்பான வழியில வெளியே போறது. ட்ரேடிங்ல நாம பதிலளிக்க கத்துக்கணும், எதிர்வினை ஆற்றக்கூடாது. ஒரு ட்ரேடரோட ஆக்ஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது? இந்த என்ட்ரி பேட்டர்ன்ல தான். இது ஒரு ரன்னிங் ரேஸ்ல இருக்கிற வீரர் ஸ்டார்டிங் கன் சத்தத்துக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. சார்ட்ல ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் வரும்போது அதுதான் நமக்கு அந்த ஸ்டார்டிங் கன் மாதிரி. அதுதான் நம்மள ஆக்ஷன் எடுக்க தூண்டும். ஆனா அந்த தூண்டுதலுக்கு அப்புறம் நாம என்ன பண்றோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபெயிலியருக்கான ஃபார்முலா. பேட்டர்னை பார்க்கறோம், ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ட்ரேட்ல குதிக்கிறோம், அப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சும்மா நம்பிட்டு உட்கார்ந்துருக்கோம். இது ட்ரேடிங்கே கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு சூதாட்டம். நமக்கே தெரியும், வெறும் நம்பிக்கை மட்டும் என்னைக்கும் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்க முடியாது. அந்த அவசரமான ஒரு தருணம் இருக்கு பாருங்க. அந்த பேட்டர்னை பார்த்த உடனே நம்ம மூளைக்குள்ள ஒரு வேகம் வரும். அந்த அவசர உணர்வு தான் நம்மளோட பகுத்தறிவை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வைக்குது. சொல்லப்போனா ட்ரேடிங்ல நம்மளோட மிகப்பெரிய எதிரியே அதுதான். அந்த உடனடி எதிர்வினைய நம்ம கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். இந்த வரிய உங்க ட்ரேடிங் டேபிள்ல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டுக்கு உங்க இமோஷன்ஸ் பத்தியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. அது உங்க லாப நஷ்டத்தை பத்தியோ உங்க நம்பிக்கைய பத்தியோ எல்லாம் யோசிக்காது. அதுக்கு தேவை டேட்டா மட்டும்தான். அதனால நாமளும் நம்ம இமோஷன்ஸை ஓரமா வச்சுட்டு ரொம்ப நிதானமா துல்லியமா செயல்படணும். சரி, இப்ப நமக்கு பிரச்சனை என்னன்னு ஓரளவு புரிஞ்சிடுச்சு. வாங்க இப்போ சொல்யூஷன் பத்தி பேசலாம். முதல் தீர்வு நம்மளோட ஸ்ட்ராட்டஜிலையும் நம்மளோட செயல்முறையிலையும் இருக்கு. நம்ம ட்ரேடிங் முடிவுகளை அடியோட மாத்தி லாபகரமானதை ஆக்குறதுக்கு சில பிராக்டிக்கலான வழிகளை இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு ட்ரேடிங்னாலும் ஒரு போர்க்களம் மாதிரி தான். எந்த வீரனும் ஒரு பிளான் இல்லாம போர்க்களத்துக்கு போக மாட்டான். ஒரு பைலட் டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட் பிளான் ரெடி பண்ற மாதிரி, ஒரு ட்ரேடர் மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே அன்னைக்கான ஒரு ட்ரேடிங் பிளானோட ரெடியா இருக்கணும். மார்க்கெட் திறந்த பிறகு இல்ல, அதுக்கு முன்னாடியே பிளானிங் ஆரம்பிக்கணும். இங்க பாருங்க, உங்க முன்னாடி 2 பாதை இருக்கு. ஒன்னு பேட்டர்னை பார்த்ததும் கண்மூளித்தனமா ட்ரேட் பண்ற அவசர வர்த்தகம். இன்னொன்னு சரியான பிளானோட நிதானமா துல்லியமா முடிவெடுக்கிற திட்டமிட்ட வர்த்தகம். இப்போ உங்ககிட்ட ஒரு சாய்ஸ் இருக்கு. நீங்க அதிர்ஷ்டத்தை நம்புற ஒரு ஆளா இருக்க போறீங்களா, இல்ல ஒழுக்கமான ஒரு ட்ரேடரா மாற போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. இத மட்டும் என்னைக்குமே மறக்காதீங்க. ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறது வெறும் நம்பர்ஸ் இல்ல, அது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், உங்க நேரத்தையும் உழைப்பையும் முதலீடு செஞ்ச கேபிட்டல். சோ அதுக்கு மரியாதை கொடுங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்க கேபிட்டலை பாதுகாக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு சின்ன அவசரமான முடிவு கூட பெரிய நஷ்டத்துக்கு வழிவகுக்கலாம். சரி, நாம ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசிட்டோம். அடுத்ததா நாம பார்க்க போற விஷயம் பெரும்பாலான ட்ரேடர்ஸ் சுத்தமா கண்டுக்காத ஒண்ணு. ஆனா உண்மைய சொல்லணும்னா இது உங்க ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அளவுக்கு உங்க வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் உங்களுடைய சூழல். நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதுதான் நிஜம். எப்படி ஒரு பரீட்சைக்கு படிக்கணும்னா அமைதியான ஒரு லைப்ரரியில நல்லா படிக்க முடியுமோ, அதே மாதிரிதான் அமைதியான கவனம் சிதறாத ஒரு சூழல்ல தான் உங்களால நல்ல ட்ரேட் பண்ண முடியும். உங்க மனசு தெளிவா இருந்தாதான் உங்க முடிவுகளும் தெளிவா இருக்கும். இந்த பாயிண்ட்ஸை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நீங்க இருக்கிற இடத்துல ரொம்ப சத்தமா இருந்தா, வீட்ல ஏதாவது வாக்குவாதம் இல்ல மனக்கசப்பு இருந்தா, இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அன்னைக்கு சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு போயிடுறது தான் புத்திசாலித்தனம். எப்ப ட்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எப்ப ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
சில சமயங்கள்ல நாம பண்ணாம விடுற ட்ரேட் தான் நம்மளோட பெஸ்ட் ட்ரேடா இருக்கும். இதுதான் உங்களுக்கான கோல்டன் ரூல். ஒரு சர்ஜனால ஒரே சத்தமாவும் குழப்பமாவும் இருக்கிற ஒரு ரூம்ல ஒரு பெரிய ஆபரேஷனை பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஒரு ட்ரேடரால மன அழுத்தமான சூழல்ல சரியான ட்ரேடிங் முடிவுகளை எடுக்கவே முடியாது. அதனால அமைதியான சூழலை உருவாக்குறத உங்க ட்ரேடிங் பழக்கத்தோட ஒரு பகுதியாவே மாத்திக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் இந்த 3 ஸ்டெப்ஸ்ல சுருக்கிடலாம். 1. போருக்கு தயாராகிற மாதிரி முன்கூட்டியே பிளான் பண்ணுங்க. 2. எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காம ஒரு ரோபோ மாதிரி நிதானமா துல்லியமா செயல்படுங்க. 3. இந்த ரெண்டையும் செய்யறதுக்கு ஏத்த ஒரு அமைதியான சூழலை உருவாக்கிக்கோங்க. இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இது யார் வேணாலும் ஃபாலோ பண்ணக்கூடிய சிம்பிளான விஷயங்கள் தான். ஆனா இதுக்கு கண்டிப்பா ஒழுக்கமும் அர்ப்பணிப்பும் தேவை. இந்த பகுதியோட இறுதியில உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வி. உங்க ட்ரேடிங் பழக்கத்தையும் நீங்க ட்ரேட் பண்ற சூழலையும் ஒரு நிமிஷம் நேர்மையா யோசிச்சு பாருங்க. அது உங்க வெற்றிக்கு உதவுதா அல்லது தடையா இருக்கா? பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு வெற்றிகரமான ட்ரேடரா மாறுறதுக்கு தேவையான அடுத்த அடியை எடுத்து வைக்க நீங்க தயாரா?